நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என்னதுன்னு கேக்குறீங்களா? நானு இப்போ ஜெபம் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓ, பாட்டு பாடணும். ஆமாமா, சத்தமா எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவோமா? சந்தோஷம் பொங்குதே பாடுவோம். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? பாடுவோம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹேய் குட்டி, நீங்களும் பாடாம இருக்கீங்க. நீங்களும் சேர்ந்து பாடணும், சரியா? சரி, கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் சேர்ந்து பாடலாம், சரியா? சரி சரி, அப்படி நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருங்க. நானும் உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துறேன். யாராவது காலங்காத்தால சந்தோஷம் போகுது சந்தோஷம் போகுதுன்னு அதான் சர்ச்சில் தான் பாட்டு பாடுறாங்கல்ல, 7 பாட்டு பாடுறாங்க. அப்ப போய் பாடாம இப்ப பாடிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறாங்களா? குட்டீஸ், நீங்க தான் பாட்டு பாடுனீங்களா? நீங்க இல்லையா? அப்புறம் யாரு பாடினது? என்னது, ஹாரிஸா? ஹாரிஸா பாடினா? பக்கத்து வீட்டுல இருந்துட்டு இவன் எதுக்கு இப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான்? சரி சரி, இப்பதான் கொஞ்சமா சத்தம்லாம் நின்றுருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஆரம்பிச்சிட்டாடா. முதல்ல இவனை போய் முதல்ல அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். ஏய் சின்னு, என்னடா இந்த பக்கம்? ஏய், நீ தான் அந்த பாட்டு சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே பாடிட்டு இருக்க? ஆமாண்டா, என் கூட ஜாயின் பண்ண வந்தியா? ஜாயின் பண்ண உன்னை உதைக்கிறதுக்காக வந்தேன். உதைக்கிறதுக்காகவா? என்னடா சொல்ற? இப்பதான் நாம ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இப்பதான் டயர்டா இருக்கிறேன். நீ இந்த நேரத்துல பார்த்து சந்தோஷம் பொங்குதுன்னு பாட்டு பாடிட்டு இருக்க? டேய், நம்ம பாஸ்டர் ஏசப்பா எல்லாரும் இப்படிதானே சொன்னாங்க. எப்போதுமே அவரை பாடி துதிக்கணும்னு ஏசாமி சொல்லி கொடுக்குறாங்க. சண்டே கிளாஸ்லயே அதானே சொல்லி கொடுத்தாங்க. அவரை சொல்லுவாரா? அவருக்கு அதான் வேலை, நமக்கு அது மட்டுமா வேலை இருக்கு? எவ்வளவு வேலை இருக்கு. நான் வீட்டுல போய் பாத்திரமெல்லாம் வேற கழுவணும். நான் பாடுவேன். பாடுவியா? பாடக்கூடாது. நான் பாடுவேன். பாடக்கூடாதுடா. நான் பாடுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. என்ன குட்டீஸ், இவன் என்ன இப்படி பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கா? நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. சரி, இவனை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பாத்துக்கிறேன். அப்பாடா குட்டீஸ், மணி 11 மணி ஆகி போச்சு நைட்டு. நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். சந்தோஷம் குட்டீஸ், இவனை ஏதாச்சும் பண்ணணும். சந்தோஷம் போகுதுன்னு என் சந்தோஷத்தெல்லாம் இவன் தூங்கிட்டு போயிட்டு இருக்கான். குட்டீஸ், சந்தோஷம் சும்மா கொஞ்ச நேரம் இருடாண்டா. குட்டீஸ், இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவனை ஏதாவது பண்ணணுமே, ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. மிஸ்டர் ஸ்ரீராம், நீ என்ன இங்க வந்திருக்க? என்னடா அத நீதான் ஐடியா கூடன்னு சொல்லி என்னை வர சொல்லிட்டு இப்போ என்னடானா ஏன் வந்தானு என் கிட்டயா காக்குறா? நான் குட்டீஸ் கிட்ட தான் ஐடியா கேட்டேன், உன்கிட்ட இல்ல. நான் இந்த மாதிரி யாரு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் வந்து அவங்க கஷ்டத்தை போக்குவேன். அதுதான் என் வேலை. ஆமா, என் கஷ்டத்தை நீ எப்படி போக்க போற? ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்ல. அதுவா, இவன் இந்த ஹாரிஸ் இருக்கான்ல, ஆமா, அவன் எப்ப பாரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். சந்தோஷம் போகுது. என் நிம்மதியெல்லாம் கெடுக்கிறான், என் சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிறான். உன்னை மட்டும் இல்ல, அவன் என்னையும் கெடுக்கிறான். எனக்கும் அவன் சந்தோஷம் பொங்குதேன்னு ஏசப்பாவை துதிச்சு பாடுறது எனக்கும் பிடிக்கல. ஏசப்பாவை எப்போதும் துதிச்சுதான் பாடணும். டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு பிடிக்கல. டாய், நான் அதை சொல்லடா. அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்றது தான் எனக்கு பிடிக்கலான்னு சொன்னேன். அதாவது ஏசப்பா யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாரா? ஏசப்பாவா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர் தானே. ரொம்ப நல்லவர். அவரு
அப்படி இருக்கும் போது இவன் மட்டும் அவர் பாட்டை பாடி நம்மள டிஸ்டர்ப் பண்றது நியாயமா? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறையா? ஐடியாவா? ஆமா. சாத்தான் சொல்ற ஐடியால நான் கேட்க மாட்டேன். ஏய் கேளு, ஏன்னா நான் சொல்லும் போது அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமா. சரி சொல்லு பாப்போம். என்ன தெரியுமா, நீ அவன் வீட்டு முன்னாடி போய் அவன் வீட்டு முன்னாடி நிறைய குப்பைய கொட்டிற. குப்பைய கொட்டவா? ஆமா, குப்பைய கொட்டும் போது அந்த நாத்தம் தாங்காம அவன் அதை கிளீன் பண்றதுக்காக போயிடுவான். அதனால பாட்டு பாடுறதையே மறந்துடுவான். இதுவே ஒரு வாரம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவன் அப்படியே பழகி பாட்டு பாடுறதையே நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் நீ அந்த பாவத்தை பண்ணாத. சரி சரி சரி, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. சரி நீ கிளம்பு, நான் அவனை பாத்துக்கிறேன். சாரு, நீ நல்லா என்ன பண்ணும், நாத்தம் அடிக்கிற முட்டை, பிஞ்சு போன வெங்காயம், நாத்தம் அடிக்கிற தக்காளி எல்லாத்தையும் அவன் வீட்டு முன்னாடி போய் கொட்டிரு, சரியா? நேத்து கூட எங்க வீட்டுல ஒரு எலி வேற செத்து போச்சு. ஆமா, அதையும் எடுத்துட்டு போய் அவன் வீட்டு முன்னாடி கொட்டிரு, சரியா? பண்ணுவியா? நான் பண்ணிடுறேன். அவனை கஷ்டப்படுத்தணும், சரியா? கண்டிப்பா. சரி, எப்படி கஷ்டப்படுத்துறனோ அதே மாதிரி நானும் அவனை கஷ்டப்படுத்த போறேன். ஆமா, இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டீஸ், உங்ககிட்ட ஏதாவது குப்பையா இருக்கா? குப்பை இருந்தா கொடுங்க. நானு நாளைக்கு போய் ஹாரிஸ் வீட்ல என்னோட குப்பை எல்லாத்தையும் போய் தூக்கி கொட்டிட்டு வர போறேன். என்னை எப்படி கஷ்டப்படுத்தினா நிம்மதியாவே இருக்க விடல. இனிமேட்டு அவனும் நாத்தத்திலே கிடக்க போறான். இந்நேரம் அவன் நல்லா தூங்கி இருப்பான். நான் போய் குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல கூட்டிட்டு வர போறேன். ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? சந்தா, ஐயோ என்னது இது, இப்படி நாத்தா நாறுது. அடடடடா, இந்த குப்பை யாரு வச்சா? ஐயோ செம்ம நாத்தம் அடிக்குதே. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம். நாத்தத்தோட ஜெபம் பண்ணா நல்லாவா இருக்கும்? சரி இருங்க, க்ளீன் பண்ணுவோம். குட்டீஸ், இன்னைக்கு ஜெபம். ஐயோ, இன்னைக்கு அதை விட நாத்தம் அடிக்குதே. என்ன, யாரு பண்றா இதெல்லாம்? குப்பையெல்லாம் யார் கொட்டுறா? குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா? என்னது, சின்னுவா? ஐயோ, இந்த சின்னு இப்படி எல்லாம் பண்றானா? ஏன் இப்படி பண்றான்? ஏசாமி பிள்ளை தானே இவன், சர்ச்சுக்கெல்லாம் வரானே. சரி, இன்னைக்கு போய் சின்ன கிட்ட போய் பேசுவோம். வாங்க குட்டீஸ், என்ன நியாயத்தை கேட்போம், வாங்க. அப்பாடா குட்டீஸ், இப்பதான் 2 நாளா நிம்மதியா இருக்கு. இப்பதான் எந்த பாட்டு பாடாம நல்லா இருக்கும். இந்த குப்பைய போட்டது நல்லா வேலை செய்யுதுல்ல குட்டீஸ். டேய் டேய் சின்னு, ஹாரிஸ் வாடா. என்னடா 2 நாளா பாட்டு பாடல போல இருக்கு. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? குப்பைய கொட்டி என்னால ஜெபமே பண்ண முடியலடா. அதை க்ளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும் இருக்குடா. ஆமாடா, நீ பிரேயர் பண்ண கூடாதுன்னு அத கொட்டு. டேய் ஏன்டா இப்படி தீமை செய்ற? நீயே சர்ச்சுக்கு வர, ஏசப்பா புள்ள தான்டா நீயும். ஆமா, இயேசுவ புள்ள தான். ஆனா ஏசப்பா யாரை டிஸ்டர்ப் பண்றாரா? நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. டேய், ஏசப்பாவை துதிச்சு பாடுறது நல்லதுடா, புரிஞ்சுக்கோடா. என்னால முடியாது, நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். பை. ஐயோ, இவன் இப்படி பண்றானே, என்ன பண்றது? இவன் ஏதாவது பண்ணலாமா? இல்ல இல்ல, ஏசப்பா தீமை செய்யறவங்களுக்கும் நன்மை தான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனால இவனை நம்ம மன்னிச்சிருவோம். என்ன பண்றது? யாருக்கு? அடடா, திருடு! சின்ன வீட்ல திருடிட்டு இருக்கானே. சின்ன திருடு 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 திருடு. அடி 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 அடி, புடி புடி புடி. அப்பாடா, எப்படியோ திருடன் அடிச்சு விரட்டியாச்சு. ஆமா, எங்க ஹாரிஸ்? ஹாரிஸ், எங்க இருக்க? ஐயோ முடியல. டேய் சின்ன, உனக்கு ஒண்ணும் இல்லையே?
எனக்கு ஒண்ணு இல்லடா, நீ எங்கடா போன? டேய் இந்த திருடன் ரொம்ப தூரம் ஓடினானா அவனை அடிச்சு புடிச்சு உன் நகையெல்லாம் அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டு வர போதும்னு ஆயிடுச்சுடா. அப்படியாடா? டேய் உனக்கு நான் அவ்வளோ துன்பம் கொடுத்தோம், அவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், நீ எதுக்குடா எனக்கு ஹெல்ப் பண்ண? இந்நேரம் அவன் என் வீட்டெல்லாம் திருடிட்டு ஓடி இருப்பான். ஆமாண்டா ஏசாமி, இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பைபிள்ல, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு தீமை செய்யறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரா. ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேனா. அதனால நீ எனக்கு திருந்தினதே ரொம்ப சந்தோஷம், இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாடா, நானு அந்த சாத்தானோட பேச்சை கேட்டு உனக்கு நிறைய தீமையெல்லாம் செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிடுறா. பரவாயில்லடா, இனிமே திருந்தி எல்லாருக்கும் நன்மை செய்ய ஏசப்பாவை எப்போதும் பாடி துதிடா. அப்படியா? சரி, இப்ப நம்ம பாடலாமா? சரி குட்டீஸ்க்கு சொல்லிடலாமா ஃபர்ஸ்ட்? குட்டீஸ், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்மை செய்யுங்க, அவங்க தீமையே செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்க என்னதான் பண்ணணும்? நன்மை மட்டும்தான் பண்ணணும். ஆமா, இப்போ பாடுவோமாடா? பாடலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44.